அந்த புல்டோசர் மூலமாக டெல்லியில இருக்கக்கூடிய கட்டப்பட்ட வீடுகளை இடிக்க வரும்போது அங்க நின்று இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னு சொன்னா ஆம் ஆத்மி கட்சி தான். ஆனால் அங்க காங்கிரஸ் வந்தது, இடதுசாரிகள் வந்தார்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் வந்தாங்க. அப்போ ஒரு பாதுகாப்பு தன்மையை ஆம் ஆத்மி கட்சியிடம் மைனாரிட்டி ஆட்கள் எதிர்பார்க்கல. காங்கிரசுக்கு போட்ட ஓட்டு பயனற்ற ஓட்டா மாறி இருக்கு. இது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கி இருக்கிறது. பஞ்சாப்ல சண்டிகாரனுடைய மேயர் தேர்தல்ல ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்களை விலைக்கு வாங்கி மூன்றாவது நிலையில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி மேயரா வந்துட்டாங்க. காங்கிரசும் ஆம் ஆத்மியும் வரல. இப்போ அந்த குறி எங்க போகுதுன்னு சொன்னா, பஞ்சாப்ல அடுத்த தேர்தலுக்கு முன்னாலேயே ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய ஆட்களை விலைக்கு வாங்கி பஞ்சாப் ஆட்சியை அவர்கள் எடுக்கலாம் என்ற முயற்சி என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ஆம் ஆத்மியினுடைய கெஜ்ரிவால் பஞ்சாபுக்கு போயிருக்கிறாரு. பஞ்சாப் அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனுபவத்தை உணர்ந்து காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் திறமையாக செயல்பட்டால் மட்டுமே சாத்தியமாக இருக்கும். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி, இவங்க 2 பேருமே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய ஜனநாயக தன்மையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பண ஆதிக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பொறுப்போடு எதிர்கட்சிகளும் செயல்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் போனா இந்த நாட்டுக்கு சிறப்பாக அமையும் என்றுதான் நம்முடைய கருத்து.